ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஆண்கள் அவங்க விரும்புகிற பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஆண்கள் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ட்ரூவான லவ்வை அந்த பொண்ணுக்கிட்ட கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. அவங்களோட உண்மையான லவ்வை அந்த பொண்ணுக்கிட்ட வெளிப்படையாக பேச தெரியாது. எப்படி நம்ம ட்ரூவாக லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாததுனால தான் நிறைய ஆண்கள் உண்மையாக லவ் பண்ணியுமே அவங்களோட லவ் சக்ஸஸ் ஆகாமல் போகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் விரும்புகிற பொண்ணுக்கிட்ட உங்களுடைய உண்மையான காதலை எப்படி வெளிப்படுத்துறது, நீங்கள் எப்படியெல்லாம் பேசுனா அந்த பொண்ணு உங்களோட உண்மையான காதலை புரிஞ்சுக்குவா அப்படின்றது பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ரமேஷ், ஜசிகலா, கிஷோர் குமார், தர்ஷினி, ரவிச்சந்திரன் அண்ட் ஜனனி, ஷேகர் அண்ட் வசந்தகுமாரி, அனு அண்ட் கார்த்தி, தாமோதரன் அண்ட் தாரணி, முத்துக்குமார் அண்ட் ரேகாஸ்ரீ, பரத் அண்ட் தானிஷ்கா. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்காக நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட பேரும் உங்கள் பார்ட்னரோட பேரும் நம்மளோட வீடியோஸில் ஷோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நாம் ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முழுக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே நம்பி ஆரம்பித்தது தான். நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலை, நம்மளோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நம்மளோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களோட பார்ட்னருக்கு வாங்கி கொடுக்கலாம். ஒரு நல்ல மெமரபிளான கிஃப்டாகவே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் விரும்புகிற பொண்ணுக்கிட்ட பேசும்போது எப்போவுமே அவங்களோட கண்களை பார்த்து தான் பேசணும். நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கண்களை பார்த்து சொல்கிறது மூலமாக அவங்க நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். அடுத்ததான், நீங்கள் அவங்கக்கிட்ட அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட பொய்யான விஷயங்களை சொல்லாதீங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது அப்போவே தெரிய வந்துருச்சு ஒரு வேளை அப்படின்னா அவங்க உங்களை நம்பாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் என்னதான் உண்மையை பேசினாலும் அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் உடனே பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் விரும்புகிற பொண்ணுக்கிட்ட பொய்யை சொல்லியாச்சும் அவங்க உங்களை பிடிக்க வைக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது அவங்களுக்கு லேட்டாக தெரிய வந்தாலும் ப்ராப்ளம் தான். அடுத்தது, பொண்ணுங்களுக்கு எப்பவும் அவங்க லவ் பண்ணுற பையன் அவங்கள அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசுகிறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கிண்டல் பண்ணி பேசுகிறது இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இது சில ஆண்கள் சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் அவங்க மனசை ரொம்ப பாதிக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் தனியாக இருக்கும்போது எப்படி வேணால் பேசலாம், ஆனால் பொது இடங்கள்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ கேலி கிண்டல் பண்ணாதீங்க. அடுத்த முக்கியமான விஷயம், பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள ஏற்றுக்கோங்க. அதுதான் உண்மையான லவ். உங்களுக்கு அவங்களோட ஹெல்த் சம்மந்தமாக பயம் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட அட்வைஸும் சொல்லலாம். எனக்கு நீ ஹெல்த்தியாக இருக்கணும், அதனால நீ உடம்பு குறைக்கலாம், நீ ஸ்லிம்மாக இருந்தால் இன்னும் அழகாக இருப்ப அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை அவங்கக்கிட்ட சொல்லலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப குண்டாக இருந்தாலோ இல்லை ரொம்ப ஒல்லியாக இருந்தாலோ அதை பற்றி நீங்கள் கிண்டல் கேலி செய்யக்கூடாது. அடுத்தது, உங்களுக்கு என்னதான் ஒர்க் டென்ஷன் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த டென்ஷனோட பேசக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவங்க கூட பேசும்போது சந்தோஷமாக சிரிப்போட பேசணும். எப்போவுமே அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது ஒரு டைம் பாஸ்க்கு தான் பேசுகிறீங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த பொண்ணுக்கு வந்துடவே கூடாது. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது மற்ற தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் உங்கள் லைஃப்க்கு தேவையான உங்கள் லைஃப்பை பற்றி மட்டும்தான் பேசணும். அப்புறமா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளை அவங்கக்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கிறது, இது மாதிரி நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே லவ் அதிகமாகும். சில நேரங்களில் நீங்கள் விரும்புகிற பொண்ணுக்கிட்ட காமெடியாகவும் பேசலாம். இந்த காமெடி அதிகமாகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லாமல் லைஃப்பில் எல்லாத்துக்கும் காமெடி பண்ணிகிட்டு இருக்க பசங்களை பொண்ணுங்க விரும்ப மாட்டாங்க. அடுத்தது, நீங்கள் அவங்க பேசும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். அதே ஃபீல் அவங்களுக்கும் இருக்கணும்.
உங்களோட பேச்சில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த பொண்ணுக்கு உங்கள் கூட பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இருந்தாலும் அவன்கிட்ட பேசினா நான் ரொம்ப ரிலீஃப் ஆகிடுவேன், அவனோட இருக்கும்போது நான் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் அன்பும் வரணும். அந்த அளவுக்கு உங்களோட பேச்சில் அவங்களுக்கான ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைக்கணும். இப்படி இருக்க பையனை எந்த பொண்ணுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, மிஸ் பண்ணவும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்களுக்கு எல்லா உறவுகளிடையும் நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பாசமாக பேசணும். நீங்கள் அவங்க கூட ஒரு நாள் பேசாமல் இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களோட வார்த்தைகளில் அன்பு இருக்கணும். அடுத்த விஷயம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. சில ஆண்கள் வேணும்னே விளையாட்டாக அந்த பொண்ணை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அப்படி பேசும்போது அந்த பொண்ணு ரொம்பவே அப்செட் ஆகிடுவாங்க. நீங்கள் விளையாட்டுக்கு ஒரு விஷயத்தை பண்ண போய் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதனால அவங்கக்கிட்ட எப்போ பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க. எப்போவுமே அவங்கக்கிட்ட ஓப்பன் மைண்டடாக இருங்க. அடுத்த விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா அதில் உங்களோட விருப்பத்தை மட்டும் சொல்லாமல் அவங்களோட கருத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களோட பேச்சுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களோட பேச்சுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு ஒன்று விடாமல் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அவங்க கூட பேசும்போது இருக்கிற தயக்கம் குறையும். தேவையில்லாத அருவருப்பான பேச்செல்லாம் நிறுத்திட்டு உங்கள் 2 பேருக்கும் தொடர்பான பேச்சுக்களை பேச ஆரம்பிங்க. அடுத்தது, அந்த பொண்ணோட வலிகளை புரிஞ்சுக்கணும். அவங்க கூட ஹாப்பியாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் கஷ்டமான நேரத்துலையும் நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். அவங்க மேலே எப்போ நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அப்போவே அந்த பொண்ணு உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. லைஃப் லாங் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அடுத்தது, அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை நீங்கள் பாராட்டணும். பொதுவாக ஆண்களை விட பெண்கள் பாராட்ட அதிகமாக விரும்புவாங்க. அவங்க ஒரு சமையல் செஞ்சாங்கன்னா அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுருந்தாலும் நீங்கள் பாராட்டுற அந்த நேரத்தில் அதிலிருந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்து இன்னும் உங்ககிட்ட பாராட்டு வாங்குறதுக்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இது அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்ததாக, பொண்ணுங்க எப்போவுமே அவங்க விரும்புகிற பையன் நம்மளை கவனிக்கிறாங்களா, நம்ம அழகை ரசிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க மனசுக்கு பிடிச்ச ஆண் அவங்கள ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்க அதிகமாக தன்னை அழகுபடுத்திக்க நினைப்பாங்க. நீங்கள் அது கண்டுக்காமல் அவங்களோட ட்ரெஸ் எதையுமே கவனிக்காமல் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அப்செட் ஆவாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சாங்க அப்படின்னா அது உடனே அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இன்றைக்கி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நீ ரொம்ப அழகாக தெரிகிற அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிடுங்க. அந்த டைம் அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்பவும் உங்கள் கூட பேசினா கவலையை மறந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக பேசணும். அடுத்தது, உங்கள் மனசில் தோன்ற விஷயங்களை நீங்கள் ஃபோன் காலில் இல்லை மெசேஜில் சொல்லியிருப்பீங்க. அதே விஷயங்களை அந்த பொண்ணு நீங்கள் நேரில் பார்க்கும்போது சொல்லணும். உங்கள் பேச்சில் தடுமாற்றமோ பயமோ தெரியக்கூடாது. ஆண்கள் பயப்படுறத பொண்ணுங்க எப்போவுமே விரும்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புகிற பொண்ணு உங்ககிட்ட அவங்களோட பாஸ்ட் பற்றியோ இல்லை அவங்க லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு ரகசியத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயோ சொல்லக்கூடாது. ஒரு ஆண் அவங்க விரும்புகிற பொண்ணோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வெளியில் சொல்கிறத எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருங்க. அவங்க உங்ககிட்ட சொன்ன விஷயங்களை வேற ஒருத்தர் மூலமாக அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க உங்கள் மேலே கோவப்படுவாங்க. திரும்ப உங்ககிட்ட பேசாமல் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது, நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்க கைகளை பிடிச்சி பேசலாம். அப்படி பேசும்போது அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான பாசமும் நம்பிக்கையும் வரும். அடுத்தது, உங்களுக்கு ஏதாச்சும் மனசு கஷ்டமாக இருக்கும்போது அவங்க மடியில் படுத்துக்கிட்டு பேசுகிறது இல்லை அவங்க தோளில் சாஞ்சு பேசுகிறது இதெல்லாம் பெண்கள் ரொம்ப அதிகமாகவே விரும்புவாங்க. அதே மாதிரி அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க உங்கள் தோளில் சாஞ்சு ஆறுதல் கேட்க விரும்புவாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு
என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, நம்மள பாதியில விட்டுட்டு போக மாட்டாங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவங்க நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்க மேல அவங்களுக்கு வரும். எனக்கு எதுவுமே வேணாம், உன்னோட லவ் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களையுமே நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. உங்களோட லவ் இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான பல வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை அண்ட் ஆதரவை எனக்கு கொடுங்க. நான் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்துட்ருப்பேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay connected with Stay Hungry. Bye.